நீ சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும், ஏன்னா நீ எப்படி இருக்க மேல் இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவளும் என்ன பண்ணுறா, சரி நான் எங்கள் சார்கிட்ட பேசி பார்க்குறேன், கிடைச்சா கண்டிப்பாக உன்னையும் நான் ஜாயின் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் போய் மேனேஜரை பார்த்து கேட்குறா. சரிம்மா உன் ஃப்ரெண்டை நீ கூட்டு வா, இடம் இருக்குது நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலையில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் 50,000 மாதம். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு மாதம் 10,000 சம்பளம். கொஞ்ச நாளாக நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 2-3 மாதம் ஆயிருக்கும். பாரு இவன் 50,000 சம்பளம் வாங்குறா, நமக்கு வெறும் 10,000 தான் சம்பளம் கிடைக்கும். அவள் எப்படியெல்லாம் செலவு பண்ணுறா, எவ்வளோ ஜாலியாக இருக்கா. நமக்கு இந்த 10,000 வச்சு நமக்கு காண மடக்க. அதனால் என்ன பண்ணிடணும், இவளை எப்படியாவது ரீமார்க், அதாவது அவள் பேரை குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு, இவளை துரத்தி விடுற அளவுக்கு, வேலை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு இவளுக்கு எதாவது நம்ம திட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அவகிட்ட இருக்கும்போது நல்லா தான் பழகுவா, நல்லா பேசுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம், எப்படியாவது இவளுக்கு இந்த வேலையை விட்டு இவளை துரத்தணும், இவ போஸ்டிங்கில் எப்படியா நம்ம வந்துடும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம், பொறாமை நிமித்தமாக வந்த ஒரு கெட்ட எண்ணம். அப்போது அந்த தோழிக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. ஏம்மா நீ இந்த டேட்டில் சப்மிட் பண்ணிடணும், அதை சப்மிட் பண்ணிட்டா இன்னும் சேலரி இன்க்ரீஸ் ஆயிரும், அதனால் இது கரெக்டாக அந்த டேட்டில் நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ எல்லாமே ரெடி பண்ணிடுவா. கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி ஆயத்தமாயிடுவா. அப்போ ஆஃபீஸ்க்கும் கொண்டு வந்துடுவா. சார் கேட்பார், ஏம்மா கொண்டு வந்துட்டியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ என்ன பண்ணணும், என்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார். இவளும் கொண்டு வந்து வச்சுருவா. எப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது, சார் கூப்பிட்ட உடனே இப்போ என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் காமிச்சிடணும், சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் அவர் இடையில என்ன பண்ணுறா, ஒரு இடத்துக்கு டீக்காக கொஞ்சம் வெளியே போயிடுறா. இந்த நேரத்தை கவனித்து இன்னொரு தோழி என்ன பண்ணுறா, இப்போ முக்கியமான ப்ராஜெக்டை அந்த ஃபைலை எடுத்து ஒழிச்சு வச்சுருதா. இவன் போயிட்டு உள்ளே வந்து உட்காந்துருக்கான். அந்த சார் கூப்பிடுதார், ஏம்மா வாமா உன் ப்ராஜெக்டெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவ தேடுறா, காணவே இல்லை. அவர் வச்ச இடத்துல பார்க்குறா, எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்க கிடைக்கவே இல்லை. ஆனால் சார் கூப்பிடுதார், இவன் போகிறா. சார் நான் இங்கே தான் வச்சுருந்தேன் ஆனால் காணும் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வாயில் வந்த அப்படிலாம் திட்டி, என்னம்மா இப்படி இருக்க, கேர்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லி திட்டி என்ன பண்ணுறாரு, அவளை அனுப்பி வச்சுறாரு. அப்போ அவளுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிருது. சார் எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியலையே. ஆனால் அவள் நல்ல பொண்ணு, நல்லா உழைக்கிறவள், உண்மையாக இருக்கிறவள். ஆனால் இந்த நேரம் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் கூட இருக்கிற தோழிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இப்படியே இருக்கும்போது அவள் என்ன பண்ணுறா, மறுபடியும் போய் சார் இங்கே தான் கொண்டு வந்தேன், சார் இங்கே தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி இங்கே யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்ப்போம், என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம்னு சொல்லி சிசிடிவி கேமரா போட்டு பார்க்கும்போது அவள் ஃப்ரெண்டு எடுத்து ஒழித்து வைக்கிறதை அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, அவளை பிடிச்சு அவளை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. இவளையும் என்ன பண்ணாங்கன்னா உயர்த்தி வைத்தார்கள். பாருங்க, இன்னைக்கு சில நண்பர்கள், சில தோழிகள் இப்படி தான் இருக்காங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, தோழனுக்கு தோழிக்கு தீங்கு செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கூட இருக்கிற தோழன் தோழி எப்படிப்பட்டவங்க என்பதை நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கோங்க. நல்லவங்கள இருந்தால் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தீங்கு செய்கிறவங்களா இருந்தால் கலட்டி விட்டுருங்க. இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன், அது ரொம்ப மோசமான சம்பவம். 2 தோழி இதேமாரி தான் இருந்தாங்க. ஒரு தோழிக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு தோழிக்கு மேரேஜ் ஆகலை. அப்போ இந்த மேரேஜ் ஆன தோழி வீட்டுக்கு அடிக்கடி இந்த தோழி வந்துட்டு இருப்பா. இவள் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேச வைக்க இருப்பா. எப்போதும் இங்கே வருவா போவா, சாப்பிட வைக்க இருப்பா. கடைசி நைட்டு தருமா, அந்த தோழியின் கணவருக்கும் இந்த தோழிக்கும் பழக்கமாயிற்று. இது என்ன ஆயிட்டு, லாஸ்ட்டு இதை கேள்விப்பட்டு அதை பார்த்த அந்த தோழிக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்டு மென்டல் ஆயிட்டாங்க.